சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. அதையடுத்து ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க இருக்காரு. இதனைத் தொடர்ந்து ரஜினியோட 173வது படத்தை இயக்கப் போவது யார் என்ற கேள்வி கோலிவுட் வட்டாரத்தில் இருந்து வருது. அதற்கான பதில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் உருவாகும் இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து நாகார்ஜுனா, சத்யராஜ், சௌபின் ஷாக்கர் என மிக பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வராங்க. தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. அநேகமாக அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஆகஸ்ட் மாதம் இந்த படம் திரையில வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி மீண்டும் நெல்சனின் இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் ரஜினியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க இருக்காரு ரஜினி. இது ரஜினியின் 172வது படமாக உருவாக இருக்கு. விரைவிலே இந்த படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ரஜினி நடிக்க போகும் படத்தை பற்றி தற்போது பேச்சு அடிபட்டு வருது. தொடர்ந்து ரஜினி படங்களில் கமிட் ஆகி வரும் நிலையில் ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ரஜினி எந்த இயக்குனரின் இயக்கத்தில் நடிப்பார் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. அந்த வகையில் ரஜினி அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிப்பார் என சொல்லப்பட்டது. விஜயின் கோட் படத்தை இயக்கிய வெங்கட் பிரபு ரஜினியுடன் ஒரு கதையை சொன்னதாகவும் ரஜினிக்கு அந்த கதை பிடித்து விட்டதாகவும் பேசப்படுது. அதே போல ரஜினி மணிரத்னம் மற்றும் மாரி செல்வராஜிடமும் கதை கேட்டு இருப்பதாக தகவல் வருது. இதுவரை யாரை தன் அடுத்த பட இயக்குனராக தேர்வு செய்வது என ரஜினி குழப்பத்தில் இருப்பதாக தகவல் வருது. இந்நிலையில் ரசிகர்கள் பலரோட தங்களின் கருத்துக்களை இணையத்தில் கூறி வராங்க. அதன்படி ரஜினி மீண்டும் மணிரத்னத்தோடு இணைந்தா சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பலரோட கருத்தாக இருந்து வருது. தளபதி படத்திற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து மீண்டும் ரஜினி மற்றும் மணிரத்னம் கூட்டணி இணைந்தா சிறப்பாக இருக்கும் என்பதே அவர்களின் எண்ணமாக இருக்கு. அதே போல தான் கமல் நாயகன் படத்திற்கு பிறகு 36 வருடங்கள் கழித்து மீண்டும் தக் லைஃப் படத்தின் மூலம் மணிரத்னமோடு இணைஞ்சிருக்காரு. அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ கமலின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பை பெற்றது. எனவே கமலை போல ரஜினியும் மீண்டும் மணிரத்னத்தோடு இணைந்தா நன்றா இருக்கும் என ரசிகர்கள் கூறிட்டு வராங்க. இதற்கிடையில் ரஜினியின் 173வது படத்தை இயக்க மணிரத்னம் மற்றும் மாரி செல்வராஜ் இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக தகவல் வருது. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது என இப்போ வரைக்கும் நமக்கே தெரியலை. நீங்கள் ரஜினியோடைய 173வது படத்தை எந்த இயக்குனர் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.